அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. நிறைய பேர் வந்து குழந்தை மருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்கம்மா. நம்ம லிக்விடு எல்லாமே நம்ம வந்து திருச்சிக்கலாம் நம்ம மருந்து போகுது. இது வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளிநாடு போகிறதுனால வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கேட்டிருக்காங்கம்மா. அதனால நம்ம எல்லா மருந்தையுமே வச்சுட்டு நம்ம வந்து அர்ஜென்ட்டாக இது நம்ம ரெடி பண்ணுறோம். அடுத்தடுத்து வச்சுட்டுனா வச்சதில்லை, அடுத்தடுத்து நம்ம மருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். வந்து ரொம்ப பேர் வந்து குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே போய் இங்கே போய் ரொம்ப மன உளைச்சலையும் நம்ம காசையும் இழந்துட்டு கடைசியில் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்குது, நம்மளோட காசாவும் இல்லையே பைசாவும் இல்லையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப உடஞ்சி போய் அப்படின்னு வந்து போயிடுறாங்கம்மா. அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ கண்டிப்பாக நீங்கள் என் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. கண்டிப்பாக அவங்க டீட்டெயில் கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நான் மருந்து அனுப்புகிறேன். நீங்களும் தாய்மையே ஆயிடுவீங்க. நம்ம குழந்தை இல்லைன்னு நினச்சி கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் இங்கே ஒருத்தர நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் பேசுங்க. நான் மருந்து கொடுக்குறதுலையே நீங்கள் நிறைய குழந்தை பெப்பீங்க, நிறைய தாய்மையை அடைஞ்சிருவீங்க இன்ஷா அல்லாஹ். நிறைய குழந்தை பெப்பீங்க. இனிமேல் உங்களுக்கு கவலையும் கிடையாது. நீங்கள் வந்து மன உளைச்சப்பட்டுக்கிட்டு நாங்கள் அங்கே போனோம் இங்கே போனோம் செலவு பண்ணிட்டோம், இப்போ எங்கள்கிட்ட காசு கூட இல்லையே அப்படின்னு ரொம்ப பேர் நொந்து போயிருக்கீங்க. கண்டிப்பாக இங்கே ஒரு டைம் மருந்து வாங்கி சாப்பிடுங்க. கண்டிப்பாக தாய்மை அடைஞ்சிருவீங்க இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு பேஷண்ட்டும் பேசும்போது அவ்வளோதான் ஒரு ஆச்சரியமாக இருக்குமா. அவங்க ஆனந்த கண்ணீரோட அவங்க ஒருத்தவங்களும் பேசும்போது அவ்வளோ மன மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் வந்து நிறைய பேர் கன்சியூவாக இருக்காங்க. ஏன்னா பேசி அனுப்பணுங்கிறது அவங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா பேசி அனுப்புனா இது எல்லா மக்களுக்கும் தெரியும், அதான் மற்றபடி இல்லை. வேற எதுக்கெல்லாம் வந்து நிறைய பேசுகிறாங்க மீடியாவில். இது வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் நிவாரணியை நீங்கள் பேசி அனுப்புறதால தப்பு இல்லைம்மா. ஏன்னா அப்போ தான் அடுத்தவங்கள நம்மளை காப்பாற்றிக்கிட்டே இருக்கலாமா. நீங்கள் வந்து இது வந்து வெக்கப்படுறதுக்கு ஒரு வேலையும் கிடையாது. ஏன்னா நீங்கள் நிவாரணி ஆகணுதை கண்டிப்பாக சொல்கிறீங்க. அதான் அது நம்ம சொல்லும் போது வந்து ரொம்ப பேர் வந்து வெக்கப்படுறாங்க. சில பேர் இல்லைம்மா நாங்கள் பேசியே அனுப்பிடுறோம், கண்டிப்பாக நாங்கள் நொந்து போயிருந்தோம், இது பெரிய விஷயமே கிடையாது, எதுக்கோ பேசி அனுப்புகிறோம், நம்ம நிறைய வந்து ஸ்டேஜ்லலாம் நின்று பேசுகிறோம், இது வந்து ஆடியோ நாங்கள் கொடுக்கறதால தப்பு இல்லை, கண்டிப்பாக நான் உங்களுக்கு பேசி அனுப்புகிறேன், இதை நீங்கள் நிறைய ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கும் சந்தோஷம். ரொம்ப மனசார நான் வாழ்த்துறேன். வந்து அல்லாட்ட உங்களுக்காக நான் நிறைய துவா செய்கிறேன். ஏன்னா நிறையா பேர்கிட்ட சொல்லி நிறைய ரீச் பண்ணியிருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ரொம்ப ஜஜாக்கல்லாமா. எல்லாருக்காகவும் நான் துவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். வந்து குழந்தை இல்லைன்னா கண்டிப்பாக நம்மகிட்ட மருந்து வாங்கி சாப்பிடுங்க. நீங்களும் தாய்மை அடைஞ்சிருங்க. இனிமேல் கவலையே இல்லைம்மா, எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. உச்சிலேருந்து பாதம் வரைக்கும் நம்மகிட்ட மருந்து இருக்குது, வாங்கி சாப்பிட்டு நிவாரணி ஆயிடுங்கம்மா. லைஃப் லாங்க்கும் பிரச்சனைடா எப்படிதாம்மா அனுபவிக்கிறது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் மருந்து வாங்கி சாப்பிடுங்க. அந்த காலத்தில் எப்படி இயற்கையாக ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க அதே மாதிரி நீங்களும் வாழுங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹலோ, நான் சிதம்பரத்துலேருந்து செல்வி பேசுகிறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. குழந்தை இல்லாமலே இருந்துச்சு. அப்புறம் என் தங்கச்சி திவ்யா காரைக்காலில் இருக்கா. அவள் வந்து பிஸ்மி நாட்டு மருந்து காரைக்காலில் மருந்து வாங்கி சாப்பிட்டு தான் அவளுக்கு குழந்தை பிறந்துச்சு. அப்புறம் அவளும் சொல்லி எனக்கு வந்து நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கான்னு சொன்னேன், வற்புறுத்தினேன். அதுக்கப்புறம் நானும் வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட்டு இப்போ நானும் கன்சீவாக இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்ன சொல்கிறது, எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி வேதனையும். அது மாதிரி யாரும் குழந்தை இல்லைன்னா பிஸ்மி நாட்டு மருந்து மூலிகையில் காரைக்காலில் இருக்குது, அங்கே வாங்கி சாப்பிடுங்க. கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். எனக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க அவங்க. வருத்தப்படாதம்மா, உனக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கும் இப்போது கன்சீவ் ஆகியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நீங்களும் இல்லாதவங்க வாங்கி சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. என்ன பேசணும்னு தெரியல எனக்கு. இதுக்கு என்ன நன்றி மட்டும் சொன்னால் போதாது. ரொம்ப ரொம்ப நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.